ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி டெண்டர். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சத்தான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன்னா குமரி டெண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 மீடியம் சைஸ் முள்ளங்கியை தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா 10 மாதிரி சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து இதை நல்ல பொன்னிறம் ஆகிறது வரைக்கும் நல்லா வதக்கி எடுக்கணும். மிதமான ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கி வந்துட்டு. இப்போ இந்த டைமில் ஒரு கைப்பிடி அளவு துருவின தேங்காவும், அரை நெல்லிக்காய் அளவு சைஸ் புளியையும் எடுத்துக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கட் பண்ண மல்லி இலை இவ்வளவும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துடலாம். இப்போ இந்த தேங்காய், மல்லி எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி எல்லாம் மாற்றினதுக்கப்புறமா இதை ஆற விட்டுக்கோங்க. இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் வேர்க்கடலை, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அப்புறமா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றவாறு மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை இவ்வளவு சேர்த்துட்டு நம்ம சேர்த்துட்டு இருந்த இந்த பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டு வரணும். மிதமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு எல்லாமே வறுபட்டு வந்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறொரு பாத்திரத்துக்கு சேர்த்து இதையும் ஆற விட்டுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஆற வச்சிட்டு இருந்த பருப்பு, இந்த மிளகாய் இருக்குல்ல, இதை முதல்ல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இதை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம ஆற வச்சிட்டு இருந்த முள்ளங்கியை இப்போ இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இதில் உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக இதில் தாளிப்பு கொடுக்கறதுக்காக தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிட்டு அந்த தாளிப்பை இதில் சேர்த்துடலாம். அவ்வளவுதாங்க, ரொம்ப சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக நம்ம காயாக கொடுக்கும்போது பசங்க எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சட்னியாக பண்ணி இட்லியோ தோசையோ கூட கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.